இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. பகவத்கீதையை எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்காக குரு அருளும் இறை அருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 3லிருந்து ஸ்லோகம் 40-41. ஸ்லோகம் 40. இந்திரியாணி மனோபுத்திஹி அஷ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர்விமோஹயத்யேஷ ஞானமாவ்ருத்ய தேஹினம். அடுத்து ஸ்லோகம் 41. தஸ்மாத் த்வமிந்திரியான் யாதௌ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹீனம் ஞான விஜ்ஞான நாசனம். ஸ்லோகம் 40 அர்த்தம்: நமது புலன்கள், மனம் மற்றும் புத்தி ஆகியவையிலிருந்து தான் ஆசை உருவாகிறது. அது ஒருவரின் ஆன்ம அறிவை மழுங்கடித்து நம்மை ஏமாற்றுகிறது. 41 அர்த்தம்: ஆகவே நாம் ஆரம்பத்திலேயே அதன் தொடக்கத்திலிருந்து நமது புலன்களை கட்டுக்குள் கொண்டு வந்து பாவத்தின் உருவமாகிய அறிவையும் உணர்வையும் அழிக்கும் ஆசை என்ற இந்த எதிரியை ஒழிக்க வேண்டும் என்கிறார் பகவான். ஸோ நாம் இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கைக்கான உயர்ந்த லட்சியம், ஹையஸ்ட் கோலு, நமக்குள்ளேயே நம்ம இதயத்தில் இருக்கிற சாக்ஷாத் அந்த பகவானை, தெய்வீக நிலையை நாம் நிரந்தரமாக அடையணும். இந்த லட்சியத்துக்கு தடையாக இருக்கிறது நம்ம ஆசையும், அதை எப்படியாவது அடையணும், அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் தான் காரணம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆசை எப்படி உருவாகுது அப்படின்னு ஸ்லோகம் 40 பகவான் சொல்கிறார். அதாவது இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படும் புலன்கள், நம்மளோட மனம், அப்புறம் நம்ம புத்தி, இது எல்லாம் தான் புது புது ஆசைகளை உண்டாக்குது. நியூ டிசையர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை அவர் சென்சஸ், மைண்ட் அண்ட் இன்டலெக்ட். இது பொதுவாக ரஜோகுணத்தினால்தான் இந்த ஆசைகள் உருவாகுது. ரஜோகுணத்தினால்தான் இத்தை பண்ணலாம், அத்தை பண்ணலாம், இதை சாப்பிட்ணும், அதை சாப்பிட்ணும், இல்லை இங்கே போகணும், அந்த ஊருக்கு போகணும், இதை அதை அனுபவிக்கணும் அப்படின்னு அலையிறோம். நாம் பார்க்குற பொருட்கள், கேட்குற விஷயங்கள், இதை பற்றின ஆசைகள் எல்லாம் நம்ம புலன்கள் வழியாக, சென்சஸ் வழியாக உள்ள நுழைஞ்சு நம்ம மனசில் ஒரு பிளே கிரவுண்டையே உருவாக்கிடும். ஆனால் இது எல்லாத்துக்கும் சோர்ஸு நம்ம புத்தி தான். நாம் பார்க்குற பொருட்கள் எல்லாத்தையும் இந்த புலன்கள் வழியாக நம்ம மனசில் பதிஞ்ச உடனே அது தானாக ஒரு கற்பனை குதிரையை தட்டி விட்டு ஒரு கோட்டையவே கட்டிடும். நம்ம சின்னதாக ஒரு புள்ளி வச்சா அது கோலம் போட்டு கலர் கலராக ரங்கோலியை போட்டு வர்ண ஜாலமே காட்டும். ஒரு சின்னதாக எதையோ பார்த்துருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரசகுல்லான்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம தொடக்கூட வேண்டாம், நம்ம மனசு தானாக அதோட டேஸ்ட்டை கற்பனை பண்ணி அது நமக்கு நிறைய கிடைச்சா எப்படி இருக்கும், நம்ம நிறைய சாப்பிட்டா எப்படி இருக்கும், நாமளே ஒரு கடை வச்சா எப்படி இருக்கும், அந்த கடையை நம்ம உலகம் முழுக்க பரப்புனா எப்படி இருக்கும் அப்படின்னு எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் இல்லைங்களா? இந்த ஆசைகள் எல்லாம் நம்ம அறிவை மழுங்கடித்து நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தை, ஆன்மாவை பற்றின ஞானத்தை மறைக்குது, நம்மளை ஏமாத்துது. அதனால் நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம புலன்களை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து சென்சஸ் கண்ட்ரோலை பண்ணி அமைதியாக வச்சுக்கிட்டோன்னா நாம் மேலும் பாவங்களை சேர்க்காம நம்ம அறிவையும் உணர்வையும் அழிக்கும் ஆசைங்கிற இந்த எதிரியை அழிச்சிடலாம் அப்படின்னு 41வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். இதுக்கு முதல்ல நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம மனசை சுத்தமாக, சத்தம் போடாமல், சலனம் இல்லாமல் சாந்தமாக வச்சுக்கணும். அதாவது பியோர், குவைட் அண்ட் மெயின்டைனிங் சைலன்ஸ். இந்த நிலையத்தான் சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சமாதினா சமம், ஆதி.
அதாவது ஆதியில் இருந்த நிலைக்கு சமமான நிலை அப்படின்னு அர்த்தம். ஆதியில் இந்த உலகம்லாம் வர்றதுக்கு முன்னாடி எதுவுமே இருந்திருக்காது. அப்புறம் தான் மனுஷனுக்குள்ளே வர்ற ஆசை எல்லாம் எதுவுமே இல்லாத போது அங்கே நிசப்தமாக அமைதியாக தானே இருக்கும். அப்படி நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு சுத்திகரிப்பு அப்படிங்கிற ஒரு பயிற்சியை பண்ணலாம். அது பண்ணுறதுனால நமக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய பதிவுகள், அசுத்தங்கள், அப்புறம் காம்ப்ளெக்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்கல்கள், கடினத்தன்மை எல்லாம் விலகும். அதுபோக இந்த சத்சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகிகளோட மகா தரிசனம், மகான்களோட தரிசனம், அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டிவைன் ஆரா, அப்புறம் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், சாதனா, மெடிடேஷன், தியானம், இது எல்லாம் தான் நமக்கு இந்த ஆசையோட தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம குருமார்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் நம்மளை சுற்றி எப்போவுமே நல்ல விஷயங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், நல்லவங்களும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் எல்லாருமே அந்த தெய்வ ஸ்வரூபம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யார்கிட்டையும் எந்த பேதமும் காமிக்காம அந்த தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நடக்கணும். அப்படி இருக்கும்போது நாம் இந்த டேஞ்சர்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இதைத்தான் பிரம்ம கவச்சம் அப்படின்னு யோக வசிஷ்டத்தில் வசிஷ்டர் சொல்கிறார். என்னங்க, இப்போ நாமளும் தியானம் பண்ணி நமக்கு பிரம்ம கவச்சம் ரெடி பண்ண தயாராகிட்டோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.